Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 619 பார்ட் 2. ஓபன் பண்ணா அப்படியே அந்த பாய்சன் கேஸ் பயங்கர கொடூரமா வேகமா பரவிட்டு இருக்குது. அதை பார்த்து பயந்து சாப்பரு G5 மெடிக்கல் ஸ்குவாடு ப்ரூக்குன்னு எல்லாருமே விழுந்தடிச்சு மரணத்தனமா ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம உசோப்பு தான் சீக்ரெட் ரூம்ல இருந்து அவங்க எல்லாத்துக்கும் வழி சொல்லிட்டு இருப்பான். இன்னும் ஒரு 50 மீட்டர் போனாங்கன்னா போதும் ஆர் பில்டிங் குள்ள என்டர் ஆயிடலாம். ஆனா அங்கதான் இன்னொரு பஞ்சாயத்து. என்னன்னா கேட்டு க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது. இவங்க சீக்கிரமா அதை தாண்டி போகலைன்னா கேஸ்ல மாட்டி அந்த இடமே கொலாப்ஸ் ஆகி உள்ளுக்குள்ள சிக்கி சின்ன பின்னமாயிருவாங்க. சோ சீக்கிரமா போயாகணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப இவங்களுக்குமே அதான் பஞ்சாயத்து. அதனால உசோப்பு எஸ்கேப் ஆகலாம்னு முடிவு பண்ணி அங்க இருந்து கிளம்புவானா. ஆனா பையன் வந்தது சி பிரிசம் ஸ்டோன் ஹேண்ட்கஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இன்னுமே அதை கண்டுபிடிக்கலையே. உடனே உசோப்பு அவங்க கிட்ட கேட்டு பாப்பான், இந்த மாதிரி சி பிரிசம் ஸ்டோனை வச்ச ஹேண்ட்கஃப் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களான்னு. ஆமா இருக்குன்னு சொல்லி ஒருத்த நீட்டினா பரவாயில்ல, அங்க இருக்க அத்தனை பேருமே எங்க கிட்ட இருக்குன்னு ஏகப்பட்ட லாக்க நீட்டுவானுங்க. இவ்வளவு இருக்கா, எனக்கு இவ்வளவு எல்லாம் தேவையில்ல, ஒன்னே மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவான். எங்க கீழே போக போறீங்களான்னு கேட்டா ஆமாம்பா. அவங்களுக்கு இப்ப என்ன காண்டுன்னா அவங்க மாஸ்டரை நம்பி இந்த இடத்துல சாகறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால நாங்களும் உங்க கூடவே வரோம். என்னமோ பண்ணி தொலைங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்க சாப்பர் குரூப் சும்மா வேகமா ஓடி வருவாங்க. இடையில ஏகப்பட்ட கல் வருது. எல்லா தடங்களையும் தாண்டி ஓடி வர்றதுக்குள்ள படாத பாடுபடுவாங்க. கேட்டு வேற ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பின்னாடி கேஸுமே ரொம்பவும் பக்கத்துல வந்துருச்சு. இந்த கேஸ்ல மாட்டினா நமக்கு டெட்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படியே கேஸ் பக்கத்துல வரும். ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்படியே மிரண்டுருவாங்க. அப்படியே கட் பண்ண லூஃபி அவன் ஃப்ரெண்ட்ஸுகளும் கடைசி ஹோப் வரைக்கும் நிப்போன்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பீதி. மெயினா குழந்தைகளுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னா பில்டிங் இடிஞ்சு விழுந்து சாவாங்க. அப்படியே தப்பிச்சா கூட கேஸால செத்துருவாங்க. சோ சட்டு புட்டு இங்க இருந்து கிளம்புறது மட்டும்தான் நல்லது. பட் நம்ம லூஃபி இல்லாம வர முடியாது. அதனால பொறுமையா ஸ்மோக்கர் முதற்கொண்டு வெயிட் பண்ணுவான். G5 ஆளுங்களும் தான் நிறைய பேர் வரணுமே. அப்படி கேட்டையே கடைசி செகண்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூடம் வரும். அப்பதான் அந்த பக்கம் இருந்து லூஃபின்னு சாப்பர் கத்துவான். அது மட்டும் இல்லாம அவங்க ஓடி வரதை பார்த்துருவானா செம ஹாப்பி. ஐ வந்துட்டாங்கன்னு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உசோப்பும் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். இங்க கரெக்டா அந்த கேட்டு மூட போற அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் சாப்பர் உள்ள என்டர் ஆயிருவான். அந்த கேட்டு மூடுற டைம்ல ப்ரூக்கு ஜம்ப் பண்ணி உள்ள வருவான். சோ இப்படி எல்லாருமே உள்ள வந்து ஒரு வழியா சாதிச்சுட்டாங்க. அப்ப அடா எல்லாம் வந்தாச்சு. என்ன மோச்சாவை தூக்கிட்டு வந்தவனுக்கு தான் உசுர குடுத்து ஓடி வந்திருக்கானுங்க. ரஃபேல்களா பார்த்துட்டு அதான் எல்லாம் வந்தாச்சு இல்ல, என்னடா வெட்டி பேச்சு, சாட்டு போட்டு வண்டியில இருங்க கிளம்புவான். லூஃபியுமே அதான் சொல்லுவான், வாங்க இந்த இடமே கொலாப்ஸ் ஆக போது, சீக்கிரம் கிளம்பலான்னு. உசோப்பு போங்கடா ஏன் வெயிட் பண்றீங்கன்னு அந்த மஞ்சமா காணில சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் கூட வந்தவன் ஒருத்தன் கூட அங்க இல்ல. ஏன்னா எல்லாம் ட்ரக்ல ஏறிட்டு இருப்பாங்க. ஆடா பேதியில போனவனுங்களா, என்னைய கழட்டி விட்டுட்டு இவ்வளவு வேகமா போயிட்டீங்களான்னு கண்ணெல்லாம் பிதிங்கிரும். சரி இனி இதுக்கப்புறம் தப்பிக்கிறது மட்டும்தான் வேலை. அந்த டைம் ப்ரூக்கு இவரை நம்ம என்ன பண்றது, நம்ம சாமுராய்க்குன்னு இப்படி உறைஞ்சு போயிட்டாரு, அவரை சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாப்பானுங்க. அந்த டைம் கின்னா எங்க அப்பாவான்னு சொல்லி மொமனசுக்கிய பார்த்துட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணி அந்த ட்ரெஸ் ரோஸ் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க டோஃப்ளமிங்கோக்கு ஒரு காலு. ஜோக்கர் கேக்குதா, நான் தான் பேசுறேன்னு. யாரான்னு பார்த்தா ஏதோ ஒரு ரூமுக்குள்ள ரத்தம் வெளியே யாரோ நடந்து போயிருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, மோனட்டு. அவ உயிரோட இருக்கதை இவனால நம்பவே முடியல. ஏன்னா வெர்கோவையும் தோக்கடிச்சிட்டாங்க, சீசரையும் தோக்கடிச்சிட்டாங்க. இப்ப பேபி ஃபையும் பஃபலோவும் அங்க ரெக்கவர் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. பட் என்னதான் பண்ணாலும் மோனட்டை மட்டும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. டோஃப்ளமிங்கோக்கே இப்பதான் புரியுது, அவன் அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப லேசா நினைச்சிட்டான். அட இவனால என்ன பண்ண முடியும், டம்மி பயிலுக ஒன்னுத்துக்கு ஆக மாட்டானுங்கன்னு விட்டான். ஆனா சிறப்பா தரமா செஞ்சு விட்டானுங்க. இப்படி உங்க எல்லாத்துக்கும் ஆனது நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்குது. ஆனா அவங்க யாரையுமே அந்த ஐலாண்டை விட்டு போக விடக்கூடாது, எல்லாத்தையுமே கொன்னே தீரணும், அது உன் கையில தான் இருக்குதுமா. அந்த டைமுக்கும் போது அந்த ட்ராலியில ஏறி உட்காந்து சும்மா மின்னல் வேகத்துல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. லூஃபி வழக்கம் போல முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவான். அவங்களுக்கு தெரியல இங்க ஒரு பெரிய பிளானே போயிட்டு இருக்குதுன்னு. இப்ப டோஃப்ளமிங்கோ மோனட்டுக்கு ஒரு பிளான் சொல்லுவான். என்னன்னா இப்ப அந்த தேர்ட் லெபார்டரியில இன்னொரு வெப்பன் இருக்குது. அதுதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்ட் ஆகி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெபார்டரியை காலி பண்ணிச்சு. சோ அதே மாதிரி தான் இன்னொரு வெப்பன் இருக்குது. அந்த வெப்பனை மட்டும் ஆன் பண்ணி விட்டானா போதும், இந்த ஐலாண்ட்லயே ஒரே ஒருத்தனை தவிர வேற யாராலையுமே அதுல தப்பிக்கவே முடியாது. அது சீசரு. ஏன்னா அது அவ்வளவு பயங்கரமான கேஸ். இங்க நம்மளுக்கு வேற இப்பதான் தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. தட்டு புட்டுன்னு கப்பல் எடுத்துக்கிட்டு இந்த தீவை விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டாங்கன்னா பஞ்சாயத்து இல்ல. ஆனா இன்னும் வெளியவே வரலையே. இனி கப்பலை ரெடி பண்ணி கிளம்பி நடக்கிற கதையா. இன்னொரு மேட்டர் என்னன்னா அவன் சொல்லி அதுக்கப்புறம் மோனட் அந்த ரூம்குள்ள போறதுக்குள்ள நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா அவன் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டான். சொல்லப்போனா அந்த வெப்பனுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நான் பண்ணிடுறேன் அந்த வேலையை, ஆனா உன்னோட டேங்கர் கப்பல் மொத்தமா நாசமா போயிடும், உனக்கு அது ஓகேவான்னு கேப்பா. சொல்ல போனா இதுல அவனும் சாகத்தான் போறான். டோஃப்ளமிங்கோ காண்டி ஒரு சூசைடல் மிஷன் பண்றான். அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எல்லாத்த விடையும் நீ தான் பெருமைப்படணும் அப்படி இப்படின்னு பெருமையா பேசின உடனே ரொம்பவும் தேங்க்ஸ் யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த பட்டன் அமுக்கிறதுக்காக அப்படியே பொறுமையா ஓபன் பண்ணுவா. ஓபன் பண்ண உடனே என்ன பண்ணணும், அமுக்கணும். அதை விட்டுட்டு ரெக்கையெல்லாம் பொலந்து சரி சாக போறா, கடைசி நிமிஷத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்றது
பண்றது ஒண்ணும் தப்பு இல்லையே. ரெக்கையெல்லாம் விரிச்சு அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. சரி கடைசி வேலையை நல்லபடியா முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டா. இங்க இந்த சீசரு ஸ்மோக்கரோட ஹார்ட்டை கையில வச்சுக்கிட்டு என் கோவம் உன்னைய என்ன பண்ணுன்னு நீ இப்ப பாப்படா, சொருகுன்னு சொருகி உன்னைய நான் காலி பண்ண போறேன்னு அந்த ஹார்ட்ல ஓட்டைய போடுறதுக்காக ஆர்வமா இருப்பான். அதே நேரம் இங்க அந்த வெர்கோவை வேற தனித்தனியா வெட்டி வச்சிட்டான்ல, அவனாலே இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது. உடனே டோஃப்ளமிங்கோ அவகிட்ட மன்னிப்பு கேட்பான். ஏன்னா அவனால எதுவும் பண்ண முடியலையே, இவங்க எல்லாம் இந்த வேலையை பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நம்பிதான் இதெல்லாம் பண்ணா. ஆனா எல்லாம் வீணா போச்சு. உன் ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ ரொம்ப நாளா என் கூடவே தான் இருக்க. ஆனா இப்போ உன்னை விட்டு பிரியறது கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிம்பானா. வெர்கோக்கு ரொம்பவும் சந்தோஷம். இங்க இவன் நல்லா மூச்சு அழுத்துட்டு இருப்பா. அங்க பார்த்தா நம்மளுக்கு வண்டியில பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பட்டனை மட்டும் அமுத்துனா அவ்வளவுதான், எல்லாருமே காலி. ஆனா அவங்க இல்ல, நம்ம கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோங்கிற ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள லேப் எல்லாம் காட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு உடஞ்சு உளுந்து எல்லாமே நாசமாய் போய் கிடக்குது. இதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். வெளியில நம்ம பிராங்கிய வேற அட்டாக் பண்ணிட்டாங்க. அவன் தகன்னு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். நடுவுல கிடப்பான். இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சம்பவம் போயிட்டு இருக்கும். டோஃப்ளமிங்கோக்கு ரொம்பவும் கவலை. அவனோட டீம் மெம்பர்ஸ் 2 பேரை இழக்க போறோம்னு. ஆனாலுமே அந்த நிலைமையில சிரிப்பான். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சீசரை மட்டும் தூக்கிட்டான்னா மறுபடியும் பழைய மாதிரி இதே மாதிரி வேலையை பார்க்க வைக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அந்த ஒரு நம்பிக்கை. அப்ப மோனட் இருந்துகிட்டு எனக்கு தெரியும் நீ கிங் ஆஃப் த பைரட்டா கண்டிப்பா ஒரு நாள் மாறுவேன்னு சொல்லி அப்படியே அந்த பட்டனை அமுக்கறதுக்காக கைய பக்கத்துல கொண்டு போவா. இங்க டோஃப்ளமிங்கோ அப்படியே சோகத்துல உட்கார்ந்து இருப்பான். அந்த டைம் அந்த தீவுல பட்டால்னு பட்டு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அப்படியே நெருப்பா கிளம்புற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளவுதான். Ha 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 ha!